ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் இருக்கு, இந்த அடியில் இருக்கிறத அப்படியே உடச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தோல் இருக்கு இல்லையா, அதை உரிச்சிட்டு தான் செய்யணும், அப்படியே கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஃபுல்லா இப்படி உள்ள கை வச்சு இப்படி உரிச்சிங்கனாலே அழகா வந்துடும். மேலெல்லாம் ஃபுல்லா க்ளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். அது சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு வடகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டுட்டேன். அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துட வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. இது வெடிச்சிருச்சு. இப்போ நான் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும், அப்பதான் இந்த ஃப்ரைக்கெல்லாம் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷா வர்ற வரைக்கும் வறுத்துக்குங்க, லைட் ப்ரௌன் வர வரைக்கும். இது மாதிரி நல்லா செவந்து வந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட காளான் சேர்க்க போறோம். காளான் இந்த மாதிரி நல்லா நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு அப்படியே போட்டோன்னே சின்னதாயிடும், வதங்கினும் போது சின்னதாயிடும். நான் ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்போதான் இது செய்யும் போது கொஞ்சமாவது இருக்கும், இல்லைன்னா பொசுக்குன்னு இருக்க மாதிரி ஆயிடும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமை அதுக்குள்ள சேர்த்துடலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும் போதே அதுல தண்ணி விடும். நல்லா வதங்கினாலே அது சுருங்கி தண்ணி எல்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்கலாம். இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால இது காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் தான் சேர்க்க போறோம். நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகு தான் சேர்க்க போறோம் அதோட காரத்துக்கு. இது வதங்கட்டும். அதுக்குள்ளார அதுக்கு தேங்காய்க்கு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா அரைச்சிக்கலாம். இதோ மஷ்ரூம்ல நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் எதுவுமே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை, அது மஷ்ரூம்ல இருந்து விட்ட தண்ணி தான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யணும்னா மிளகுத்தூள் சேர்க்கலாம். காரமே மிளகுத்தூள் தான். நம்ம 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காவும் சீரகமும் அந்த பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட வேணாம். தண்ணி விட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. வேஸ்டா தண்ணி சுண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். அதனால ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த இருக்கிற தண்ணியிலேயே நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வைங்க, அதுவே போதும். இதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் சோகியாவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி கொஞ்சம் ஒரு பரட்டு பரட்டிக்கிங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே நான்வெஜ் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் வறுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இருக்கு. கலர்லாம் பார்த்தாலே சூப்பரா இருக்கு. இது சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு. அவ்வளவுதான், நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான்.